ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான 4வது டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு முடிவு. நம்ம வந்து ட்ராப் பண்ண வேண்டிய ஒரு மேட்ச்சு. அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து படுதோல்வி வந்து சந்திச்சிருக்கோம். இந்த 4வது டெஸ்ட் போட்டியில் வந்து தோற்றது இந்திய அணிக்கு வந்து பயங்கரமான விளைவை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இப்போதைக்கு வந்து நம்ம டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் போகணும் அப்படின்னா ரொம்ப நமக்கு வாய்ப்பு வந்து கம்மியாயிடுச்சு. அதற்கு காரணம் வந்து அந்த 4வது டெஸ்ட்டில் நம்ம ஜெயிச்சிருக்கணும். ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல, ட்ரா பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் வந்து படுதோல்வி வந்து சந்திச்சிருக்கோம். அந்த 4வது டெஸ்ட் போட்டியில் வந்து இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஆடினது வந்து ஜெய்ஸ்வால் மட்டும்தான். ஏன்னா வந்து அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிருப்பார். இந்த 4வது டெஸ்ட்டு ஜெய்ஸ்வால் நல்லா ஆடிருந்தாலுமே 2 முறையுமே அவருக்கு வந்து செஞ்சுரி வந்து மிஸ் ஆகிருந்துச்சு. அது வந்து ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் அவர் வந்து 80க்கு மேலே போயிட்டு அவுட் ஆனார். அது வந்து விராட் கோலியோட மிஸ்டேக் தான். முழுக்க கோலி தான் அதுக்கு வந்து காரணம். ஏன்னா வந்து நமக்கு வந்து ரன்னர் முனையில் ஒரு பேட்டர் நிற்கிறார் அப்படின்னா அவர் வந்து பாலை பார்க்கறத தாண்டி பேட்டர் வந்து வராரா மாட்டாரா, வர சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஸ்வாலை அவர் பார்க்கவே இல்லை. பாலை பார்த்துட்டே இருந்திருப்பார். ஜெய்ஸ்வால் முக்கால்வாசி தூரம் வந்ததுக்கப்புறம் விராட் கோலி வேணான்னு சொல்லிட்டு திரும்பி போயிருப்பார். இது வந்து கோலி மேலே தான் மிஸ்டேக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஒரு ஃபீல்டர் வந்து பாலை எடுக்கிறார் அப்படின்னா ஜெய்ஸ்வாலை தான் அவுட் ஆக பார்த்துருப்பார் அந்த சமயத்தில். ஏன்னா அந்த ஸ்டெம்பு தான் பக்கத்தில் இருந்துச்சு. அதுவும் கோலி இருக்க ஃபிட்னஸ்க்கு கண்டிப்பாக அவரால் வந்து ரீச் ஆகிருக்க முடியும். அது விராட் கோலி மிஸ்டேக் பண்ணார். ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு செஞ்சுரி போணுச்சு. 2வது இன்னிங்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதில் ஒரு சர்ச்சை வந்து எழுந்துச்சு. ஏன்னா அது வந்து அவுட்டுங்கிற மாதிரியும் ப்ரூஃப் நமக்கு வந்து வருது. ஆனால் வந்து பால் வந்து நமக்கு அந்த பால் வந்து அதோட போகிற டைரக்ஷன் வந்து மாறுது. ஆனால் ஸ்னிக்கோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பைக் வந்து காட்டலை. ஸோ வந்து அவுட்டா நாட் அவுட்டா அப்படின்னே வந்து தெரியலை. அப்படிப்பட்ட சூழலில் வந்து நடுவர், நம்ம நடுவர் வந்து நாட் அவுட்னு சொல்லியிருந்தார். அப்போ அந்த நாட் அவுட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். 3rd அம்பையரும் கொடுத்துருந்துருக்கலாம் அம்பையர்ஸ் கால் மாதிரி. ஆனால் கொடுக்கல. ஜெய்ஸ்வால் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஜெய்ஸ்வாலோட விக்கெட் வந்து திருப்பு முனையே அமைஞ்சது. பட் அதுக்கு முன்னாடி வந்து ரிஷப் பண்ட் வந்து ஒரு மோசமான விஷயத்த பண்ணார். அந்த 3வது செஷனில் இந்திய கையில் 7 விக்கெட் இருந்துச்சு. அந்த 7 விக்கெட்டும் 3வது செஷனில் மட்டும்தான் வந்து போணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் உடஞ்சது தான். ஜெய்ஸ்வாலும் வந்து பண்ட்டும் பார்த்தீங்கன்னா கேமை அடுத்த கடத்தை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து பண்ட் வந்து 6 அடிக்க ட்ரை பண்ணார். இப்போ அந்த 6ங்கிறது நமக்கு தேவையே கிடையாது. நம்ம வந்து அந்த கேமில் ஜெயிக்க போகிறது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. அப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கு வந்து பண்ட் வந்து நிதானமாக ஆடி இருக்கணும். அதை வந்து ரிஷப் பண்ட் வந்து பண்ணவே இல்லை. அது வந்து எல்லாரையுமே வந்து கடுப்பேற்றுச்சு. கம்பீரை வந்து கோத்தோட உச்சிக்கே வந்து கொண்டு போணுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கம்பீர் வந்து கோச்சாக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா தொடர்ந்து பல தோல்விகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் கடுப்பில் இருந்த கம்பீர் வந்து ரிஷப் பண்ணி இந்த மாதிரி ஒரு நார்மலாக அவர் வந்து டிஃபென்ஸ் ஆட ட்ரை பண்ணி அவுட் ஆயிருந்தாருன்னா யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. பட் வந்து 6 அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிருப்பார். அதுவும் வந்து ஃபீல்டர்ஸ் எல்லாருமே பின்னாடி நிற்கிறாங்கிறது ரிஷப் பண்ட்டுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அந்த ஒரு ரிஸ்க்கை வந்து ரிஷப் பண்ட் வந்து எடுத்தார். இப்போ வந்து கம்பீர் இது சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து நிச்சயமாக விராட் கோலி மற்றும் ரிஷப் பண்ட் இவங்க 2 பேரை வந்து மன்னிக்க போகிறதே கிடையாது. அதுலேயும் வந்து விராட் கோலி தொடர்ந்து வந்து ஆஃப் சைடில் போகிற பாலை வந்து கவர் ட்ரைவ் எடுக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டுருக்காரு. எவ்வளோ சொல்லிட்டேன், அவரை மாற மாட்டாரு. அவர் கூட ஆரம்பத்தில் அவுட் ஆகிட்டார், ஓகே. பட் ரிஷப் பண்ட்டுக்கு நிலைமை என்னங்கிறது நல்லா புரியும். ஒரு பேட்டர் அப்படிங்கிறப்ப எந்த சமயத்தில் அதிரடி ஆடணுமோ அப்போ தான் அதிரடி ஆடணும். தேவையில்லாத சமயத்தில் தேவையில்லாத ஷாட்டை அடிக்கவே கூடாது. இது வந்து ரிஷப் பண்ட்டுக்கு முதன்முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி அவர் அப்படி தான் ஆடிருக்காரு. இப்போவும் தொடர்ந்து இப்படி தான் ஆடிட்டுருக்காரு. அவரை வந்து 5வது டெஸ்ட்டில் நான் வந்து உட்கார வைக்க போகிறேன். அவருக்கு மாற்றாக வந்து நான் வந்து இன்னொரு கீப்பருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போகிறேன். ஸோ ரிஷப் பண்ட் வந்து ஒரு 2 கேமில் உட்கார வச்சா தான் அவர் வந்து திருந்துவார். அதனால் ரிஷப் பண்ட்டை மட்டும் நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து கோவத்தோடு பேசியிருக்காரு. நன்றி.